இயேசுவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் புனித வெந்நீர் பண்ணையின் பாதுகாப்பு நிறைந்த இந்த பங்கிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ளுவோம். அப்படி என்றால் இந்த வயது இப்போது எந்த வயது? இதுவரையில் நான் அந்த அன்னையின் பாதுகாப்பில் இருந்தேன், அவருடைய வாழ்வை சிந்தித்தேன். ஆண்டு முழுவதும் சிந்தித்தாலும் நவநாட்களில் சிறப்பான விதத்திலே மறையுரைகள் வழியாக அன்னையை பற்றி கேட்டு அவளை பற்றி சிந்தித்து நான் அவளுடைய அன்பு மகன் அன்பு மகள் என்று என் உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைத்திருக்கின்றேன் என்று எண்ணினால் அதனுடைய விளைவுகள் பலன்கள் நம்மில் எவ்வளவு இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அதுதான் முக்கியம். இந்த நாளிலே எனக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டது, அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். மொத்தங்களும் அட்ரஸ் இருக்குது, விலாசம் இருக்குது. இப்போ எனக்கு விலாசம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா எல்லாரும் சொல்லுவீங்க, ரெவரண்ட் ஃபாதர் பி ரொசாரியோ கத்தீட்ரல் பங்கு தந்தை என்று சொல்லுவீர்கள். ஆனால் நான் சொல்லிக்கொள்ள விழைவது ஃபாதர் ரொசாரியோ நத்திங். அருள் தந்தை ரொசாரியோ ஒன்றுமில்லாதவன். அடுத்தது தான் முக்கியம், கேர் ஆஃப் அல்மைட்டி காட், கேர் ஆஃப் அல்மைட்டி காட். எனவே பி ரொசாரியோ ஒன்றுமில்லாதவன், கேர் ஆஃப் அல்மைட்டி காட். அவருடைய பாதுகாப்பில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், அவருடைய வழிகாட்டுதலில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவரால் நான் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் வருகின்ற போது தான் நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள். மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது, நீ ஆண்டவருடைய தாயாக போகின்றாய் என்று சொல்லப்பட்டது. உடனே தலைகணம் பிடித்து அவள் ஆடவில்லை, மாறாக இதோ ஆண்டவருடைய அடிமை, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன காரணத்தினால்தான் அவள் வழியாக ஆண்டவர் தன்னுடைய தோள் வலிமையை காட்டி, அன்னை மரியாள் அவருடைய வல்லமையை காட்டவில்லை, கடவுள் அவளில் செயல்புரிந்து அவருடைய தோள் வலிமையை காட்டி அவரை உயர்த்தினார். எனவே இந்த வகையிலே நாம் யாரெல்லாம் அவருக்கு சரணாகதி அடைகின்றோமோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் உயர்வு. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கை வன்மை என்மேல் இருந்தது என்று சொல்லுகின்றார். அதுதான் முக்கியம். அடிமைப்பட்டு பாபிலோனிய நாட்டிலே இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் அடிமையாக இருக்கின்ற போது ஐயோ இந்த வேதனை எதற்கு என்று அவர்களெல்லாம் அந்த வேதனையை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கடவுளின் பிள்ளையாக வாழ்ந்த காரணத்தினால், இந்த இறை வாக்கினராக இருந்த காரணத்தினால் கடவுளுடைய வல்லமை, அவருடைய கை வன்மை இவர் மேல் இருந்தது. இந்த புத்தகத்திலே ஏறக்குறைய 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மறுபடியும் பார்ப்போம், ஆண்டவருடைய கை வன்மை என்னோடு இருந்தது. மறுபடியும் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்ப்போம், ஆண்டவருடைய கை வன்மை என்மேல் இருந்தது. எனவே அவருடைய கை வன்மை என்மேல் இருக்கின்ற போதுதான் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனவே தான் நான் சொன்னேன், ஃபாதர் ரொசாரியோ நத்திங், நான் ஒன்றுமில்லை என்று உணர்கின்ற போதுதான் கடவுளும் சரணாகதி அடைவோர். என்னிடம் இத்தனை பட்டங்கள் இருக்கின்றன, இத்தனை பதவிகள் இருக்கின்றன, இவ்வளவு சொத்து இருக்கின்றது, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவெல்லாம் இருக்கின்ற போதுதான் மனிதன் என்ன செய்கின்றான்? இதன் வழியாக ஆணவம் பிடித்தவனாக மாறிவிடுகின்றான். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சரணாகதி அடையாமல் போய்விடுகின்றான். சரணாகதி அடைந்தால் நம்மை சர்வத்துக்கு மேலாக உயர்த்துவார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் அன்னை மரியாள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக இருக்கின்றார். ஆன்மாவோடு உடலோடு விண்ணுக்கு எடுக்கப்பட்டார். இதுதான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற சிறந்த பாடம். இதற்கு சிறந்த உதாரணமாக நீதி தலைவர்கள் நூலிலே கிதையோன் என்ற நீதி தலைவன் இருப்பான். 5வது நீதி தலைவன். இவன் மிதியான் நாட்டு அவர்களை எதிர்த்து போராட வேண்டியவனாக இருப்பான். இந்த தேர்ந்தெடுப்பு கிடைத்த உடனே அவன் என்ன சொல்லுவான்? மனாசேயில் நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன். எப்படி தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார், தான் ஒன்றும் இல்லாதவன் என்பதை அங்கே உணர்த்துவார். அப்படி உணர்த்துகின்ற போதுதான், அப்படி தன்னையை தாழ்த்தி கொள்ளுகின்ற போதுதான் கடவுள் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியாளாக இல்லை, யூ ஆர் நாட் நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங். நீ மட்டும் தனித்திருக்கின்ற போது யூ ஆர் நத்திங், when I join with you you are everything. நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியாளாக மிதியானியரை வெல்வாய்.
நானும் நீயும் சேர்கின்ற போது இப்படிப்பட்ட மாட்சி நடக்கும். இந்த மிதியானியரை எடுத்து போராடுவதற்காக செல்லும் நேரத்திலே இவர் என்ன செய்வார்? தன்னோடு 32,000 வீரர்களை எடுத்து செல்லுவார். அந்த நேரத்தில் கடவுள் அவரை பார்த்து சொல்லுவார், உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமான பேராக இருக்கின்றார்கள், இவ்வளோ பேர் இருக்கிறான், இவ்வளோ வீரர்களோடு நான் செல்லுகின்றேன், எனவே மிதியானியரை நான் தோற்கடித்து விடுவேன் என்று நீ சொல்ல முடியும். அப்போது நீ என்ன சொல்லுவாய்? என் கையே என்னை காத்தது என்று தற்பெருமை கொள்ளுவாய். எனவே என்ன செய்ய வேண்டும்? இதில் போருக்கு வருகின்ற பயம் இருக்கின்றவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று சொல்லுவார். அப்போது ஏறக்குறைய 22,000 பேர் திரும்பி போயிடுவார்கள். யாருக்கெல்லாம் பயமாக இருக்குதோ வீட்டுக்கு போயிடுங்கப்பா அப்படின்னா 22,000 பேர் போயிடுவார்கள். அப்போதும் கடவுள் என்ன சொல்லுவார்? மிஞ்சி 10,000 பேர் தான் இருப்பார்கள். அப்போது மக்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றார்கள். இப்போதும் நீ என்ன செய்வாய்? என் கைவன்மைதான் இதை செய்தது, ஆண்டவர் செய்யவில்லை என்ற தலைகடம், தற்பெருமை, ஆணவம் உனக்கு வந்துவிடும். எனவே அதிலேயும் நீ குறைக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்போதுதான் தண்ணீரை நாய் போன்று நக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, இவ்வாறு ஒரு டெஸ்ட் வைத்து அதிலும் கழிக்கப்படுவார்கள். கடைசியாக 300 பேர் தான் இருப்பார்கள். இப்போது இந்த 300 பேரோடு உன்னை எதிர்த்து போராடுகின்ற அந்த பெரும்படையை நீ செல். இப்போது நீ சொல்ல மாட்டாய், என் கைவன்மையே இதை செய்தது, நீர் என்னோடு சேர்ந்ததால் தான் இதை செய்ய முடிந்தது என்று. அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மிதியானியரை தோற்கடிப்பார்கள், தோற்படிப்பார்கள். அன்பானவர்களை, நமது வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்னை மரியாளை நாம் பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் நாம் என்ன செய்துடுறோம்? அன்னை மரியாளுக்கு விலையுறந்த புடவை காணிக்க நான் கொடுக்கணும், நான் கொடுக்குற புடவையை தான் தேர் போகும்போது கட்டணும். அன்னை மரியாள் எளிமையானவள், அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நெக்லஸ் போடணும், நீட்டு செயின் போடணும், காதில் நகை போடணும், எல்லாத்தையும் போடணும். நான் எளிமையானவள், எனக்கு எதற்கு இதெல்லாம் என்று அவள் பரிதாபப்படுவாள், கெஞ்சுவாள். இருந்தாலும் நமது வசதிக்கு ஏற்ப நான் மகத்துவப்படுத்த வேண்டும் என்று நாம் செய்கின்றோம். சிறந்தது செய்வது நன்றியின் காணிக்கையாக. என்னை உயர்த்தினாய், எனவே நான் உங்களுக்கு செய்கின்றேன் என்று பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அன்பானவர்களே, அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற பாடம் எல்லாம், நான் ஆண்டவருடைய அடிமை, என்மேல் அவருடைய அருட்கரம் இருந்தது, அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார், அவருடைய தோள் வலிமையை காட்டுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். நான் பராக்கிரமசாலி, என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்ற போது ஆணவம் வந்துவிடும், எல்லாம் என்னால் நடந்தது என்று. அந்த நேரத்தில் தான் அதை விட்டுவிட்டு நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் உன் வழியாக ஏராளமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகின்றார். இன்றைய தினத்திலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற சிறப்பான செய்தி, அன்னை மரியாளின் வாழ்வை வைத்து அவளினுடைய பாதுகாவலி என்று சிறப்பான விதத்திலே விழா கொண்டாடி மகிழ்கின்ற நமக்கு அவள் வழியாக ஆண்டவர் கொடுக்கின்ற பாடம் இதுதான். என் தோள் வலிமையை உன் வழியாக காட்ட உன்னுடைய வலிமையை நீ உணர்ந்து பார். நீ யார்? ஐ ஆம் நத்திங், ஐ ஆம் நத்திங், வித் யூ ஐ ஆம் எவ்ரிதிங். இந்த எண்ணம் நம்மில் இருக்கின்ற போது இறைவன் வழி நம் வழியாக சிறப்பான காரியத்தை செய்வார். அதற்காக வேண்டுவோம். ஆமென்.